அதான் நீங்க எந்த கலைய தியானத்தை நீங்க பயன்படுத்தினாலும் அதுக்குள்ள வெவ்வேறு விதம் இருக்கு. அதை நீங்க அவசியம் புரிஞ்சுக்கங்க. அது உங்களுக்கு இப்ப தெரியாது. நீங்க அனுபவம் பெற்றதுக்கு அப்புறம் இல்ல எதையாவது ஒரு இடத்துல உங்களுக்கு உணர்த்தும் போது தெரியும். என்னன்னா இங்க இருக்கிற எல்லா குருமார்கள்ட்டையும் குருவா இங்க 1000 பேர் எல்லாமே இருக்கலாம். எல்லாருமே ஒவ்வொரு அலைவரிசையில இருப்பாங்க. அவங்களுடைய அலைவரிசை அவங்கள ஃபாலோ பண்றவங்கள்ட்ட அந்த தாக்கம் இருக்கும், அந்த செயல் வடிவம் இருக்கும். அதுல இருந்து தான் அவங்களுடைய வளர்ச்சிகளை நீங்க தீர்மானிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு 22 வருஷம் 23 வருஷம்லாம் வாழ்க்கையை தொலைச்சவங்கெல்லாம் 24வது வருஷத்துல ஒரு உயர்ந்த குருவை, நல்ல குருவை முதல் முறையா பார்த்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இதுதான் பெரிய தியானம், இதுதான் பெரிய குரு, இதுதான் உயர்ந்த கலைன்னு நினைச்சவங்க எல்லாம் அதுக்கப்புறம் தான் தெரியுது இது நம்ம கால சூழல்களுக்காக ஏதோ ஒரு சுழற்சிக்காக இப்படி சுத்திக்கிட்டு இருக்கணும்னு ஒரு கணக்கு இருந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் உணர்ந்திருக்கிறாங்க. அப்படிதான் நான் யோகிராம் சுரத்குமார சொன்னேன். ரமணரை பார்த்து கூட, பலரை பார்த்து கூட, ஏன் பப்பா ராமதாசரை பார்த்து கூட அந்த ஈர்ப்பு அவருக்கு ஏற்படுத்தல. இயல்பாக இருக்கிற ஒருத்தர் மாதிரி தான் அவருக்கு இருந்தாரு. அவருக்கு ஈர்ப்பு எல்லாமே ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி மேலதான் இருந்துச்சு. அந்த அந்த செயலுக்குள்ளதான் அவருக்கு இருந்துச்சு. அவரையே இவரை பெருசாலாம் அவருக்கு பெருசா எடுத்துக்கல. ஒரு சின்ன உரையாடல் மட்டும்தான் அவர்கிட்ட நடத்திட்டு போயிட்டாரு. ஆனா அவருக்கு கடைசியா கிடைக்கப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மந்திரம் சித்தி ஆனதுக்கு அப்புறம் அவர் பெற்றது என்ன தெரியுங்களா? கடவுளை பார்க்கல, பெரிய ஆகும் அப்படிங்கறலாம் இல்ல. முதல்ல அவருக்கு கண்டுபிடிச்சது, அவர் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இத்தனை ஆண்டுகள் ஏன் இந்த ஞானம் அடையறதுக்கு ஆணுச்சு அப்படிங்கறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. இத்தனை ஆண்டுகள் ஏன் அப்படி சுத்தி தெரிந்தோம் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிச்சு. நம்ம இத்தனை குருமார்கள்ட்ட போனோமே, இத்தனை பேரோட புத்தகங்கள் வாசித்தோமே, அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் ஏன் நடக்கப்பட்டதுன்னா, நீங்க சொல்ற உள்வினை, கரும வினை, மாயை எல்லாத்தையும் தாண்டி ஒரு மனிதன் ஒரு நதி போல பல்வேறுபட்ட சூழல்கள்ல வளைஞ்சு 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 வந்துகிட்டே இருப்போம். ஒரு ஸ்டேஜ்ல தான் தெரிய வரும். நீங்க நல்ல ப்ராப்பரா படிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஞானம் அடைகிறதுக்கு முன்னாடி 1000 கேள்விகளை கேட்கிற மாணவர்கள், 1000 விஷயத்த பப்ளிக் கிட்ட உரையாடுற மாணவர்கள் ஞானம் அடைந்ததுக்கு அப்புறம் வருத்தப்படுவாங்க. நான் இப்படி பேசினா, நான் தான் இப்படி கேள்வி கேட்டனா, நான் தான் இப்படி நடந்துகிட்டனா. இதுக்கு உதாரணம் விவேகானந்தர் கூட சொல்லலாம். ராமகிருஷ்ணத்தை அவர் கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு. அவர்கிட்ட போய் சமாதி நிலையெல்லாம் குடுன்னு கேட்டிருக்காரு. அவர் என்னென்னமோ டிஸ்கஷன் எல்லாம் பண்ணிருக்கிறாரு. ஒரு டயத்துல அவரு ஞானத்துக்குள்ள வரும்போது, அந்த உயர்ந்த நிலையை பெறும்போதுதான் அந்த குரு சாணம்னா என்ன, ஞானம்னா என்ன, அனுபவம்னா என்ன, எவ்வளவு துல்லியமாக அதை நம்ம நகர்ந்து போகணும். இந்த விஷயத்த நம்ம ஏதோ இது இப்படித்தானோ அப்படின்னு நினைச்சிட்டோமோ. நீங்க படிக்கிற எல்லா செயலுமே ஒரு கதவை திறந்தீங்கன்னா லைட்டா வெளியில வர்ற காத்து மாதிரி உங்களுக்கு சுகம்தான் இருக்கும். உங்களுக்கு ஏதோ ஒண்ணு கிடைச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது இல்ல. ஞானங்கிறது என்னன்னா, ஒட்டுமொத்தமா நீ ஏன் பிறந்த, நீ ஏன் அழுத, நீ ஏன் இப்படி இந்த ஊர்ல இருந்து இப்படி கடந்து வந்த அப்படிங்கிறத காட்டி கொடுக்கும். இப்ப என்னுடைய அனுபவத்துல 21 ஆண்டுகள் ஒரு வேலையை செஞ்சு அந்த வேலையில எந்த வருமானமும் கிடையாது. அப்ப எவ்வளவு பெரிய சகிப்புத்தன்மை என்கிட்ட இருந்திருக்கும், எவ்வளவு பெரிய வருத்தம் இருந்திருக்கும். ஒரு சின்சியர் அட்டம்ப்டா ஒரு வேலையில 21 ஆண்டுகள் வருமானமே வரலனாலும் அந்த வேலையை செஞ்சே தீரணும் போனோம். கடைசியா அந்த வேலையை விட்டுட்டு நம்ம இந்த வேலைக்கு அனுபவம் பெற்றுட்டு இதை நம்ம செய்யறோம். இது வேலை இல்ல, இதுதான் நாம அதுவா இருக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நான் சும்மா இருக்கிறேன் அப்படிங்கறதுதான் இதோடைய பொருள். ஆனா என்னோட தொழில் செஞ்சாங்கல்ல, என்னோட பிரயாணிச்சாங்கல்ல, அவங்க எல்லாரும் என்ன தெரியுங்களா சொல்றாங்க? இவருக்கு இங்க வாய்ப்பு கிடைக்கல, இவர் இந்த மார்க்கெட்ல குப்பை கொட்ட முடியல, இவருக்கு திறமை இல்லைங்க காசு சம்பாதிக்க, இவர் ஒத்து வர மாட்டாருங்க, அதனால தோத்து போயிட்டாரு, அதனால சாமியார் ஆயிட்டாரு, வெறுத்து போய் சாமியாரா ஓடிட்டாருங்க அப்படின்னு கூட சில பேர் பேசுறாங்க. அப்ப அவங்க புரிதலுக்கு அதுதான் அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பல பேர் நீங்க இங்க இருக்கிறவங்க இல்ல, பல பேரு
தன்னுடைய மனைவி கூட மிஸ் மேட்ச்னு தெரியாது. பல பேர் செய்யற தொழில் இது என்னோட வேலை இல்லைன்னு தெரியாது. பல பேருக்கு தன்னுடைய வேலை இல்லைன்னு தெரிஞ்சும் வேலை பார்த்துட்டு இறந்து போனவங்க இருக்கிறாங்க. பல பேர் மிஸ் மேட்ச்லயே வாழ்ந்துட்டு செத்து போனவங்களும் இருக்கிறாங்க. அதுலதான் சில யோகிகள் சில மனிதர்களை பார்த்து ஆசீர்வாதம் பண்றதுல நகைப்புவார். அறியாதவன் என்ன செய்து கொண்டு இருக்கிறான் பார், எதற்காக வந்தா என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் பார், இவன் வந்த வேலை என்ன, இவன் பார்க்கிற வேலை என்ன அப்படின்னு அவர் போற போக்குல ஒரு பாடல் வழியமா இந்த உலகத்தோட 60 வருஷ வாழ்க்கைய 2 வார்த்தையில தத்துவமா சொல்லிட்டு போயிடுவார். அந்த 2 வார்த்தையை கண்டுபிடிக்க முடியாது. இங்க நிறைய பேருடைய வாழ்க்கை அதுதான். அதனால அந்த இடத்த என்னால கடக்கும் போதெல்லாம் நான் சகிச்சுட்டேன். ஒரு நாள் இந்த தியானங்கிறத அடிப்படையா என்னுடைய வாழ்க்கையில என் சொந்த விஷயத்தில இருந்து உங்ககிட்ட சொல்றேன். ஒரு மனித வாழ்க்கையில எத்தனையோ தோல்விகள், துயரங்கள், உடல் சார்ந்து துன்பங்கள் இது எல்லாம் இருந்துச்சு. இந்த தியானம் வந்தா அந்த தியானத்தினால என்ன கிடைக்கும், என்ன செயல் கிடைக்கும், இந்த தியானம்னா என்ன, நீங்க கடவுளை பார்க்க போறீங்களா, சக்தி அடைய போறீங்களா, இந்த உலகத்துக்கு 90 பூசி விட போறீங்களா, பல பேருக்கு கொய்யாப்பழம் கொடுக்க போறீங்களா அப்படின்னா இல்ல. நீங்க ஒரு கிளாரிட்டியா உங்களை உணர போறீங்க. நீங்க யாருன்னு உங்களை தெரிஞ்சுக்க போறீங்க. இதுதான் இந்த தியானம் என்ன காட்டி கொடுத்துச்சு. இத்தனை ஆண்டுகள் யாராலையும் காட்டி கொடுக்க முடியாத பேரு ரகசியத்தை என் தாத்தா ஆயிரக்கணக்கான கதைகளை என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. ஆயிரக்கணக்கான புத்தகத்தை நான் படிக்கலனாலும் புத்தகம் படிச்ச அத்தனை பேரு என் கூட இருந்தாங்க. எத்தனையோ பெரிய பெரிய ஆங்கிலத்தில் இருக்கிற உரையாடல்கள், பெரிய பெரிய எழுத்தாளர்கள் எழுதப்பட்ட எல்லா உரையாடல்களை படித்தவங்களும் கலந்துரையாடலா என்னோட உட்கார்ந்து பேசியிருக்கிறாங்க. யாராலையுமே அந்த புரிதலை ஏற்படுத்த முடியல. இந்த தியானம் ஏற்படுத்தினுச்சு. இந்த தியானம் அவ்வளவு பெரிய வடிவம் என்னன்னு கேட்டுச்சுன்னா, நீ ஏன் 2 சகோதரர் 2 சகோதரியோட பிறந்த, நீ ஏன் பர்டிகுலராக இந்த கிராமத்துல பிறந்த, பர்டிகுலராக இந்த மாவட்டத்துல ஏன் பிறந்த, நீ ஏன் ஆணாக பிறந்த, நீ ஏன் இவ்வளவு துன்பத்தை அனுபவித்த, இது எல்லாத்தையுமே ஒரு தனி மனிதன் அனுபவமா எடுத்துக்கல. அதெல்லாம் எதற்காக நிகழப்பட்டது, ஏன் நிகழப்பட்டது அப்படிங்கிறத துல்லியமா காட்டிட்டு, நீ செஞ்ச வேலையில ஏன் சக்சஸ் பண்ண முடியல, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அது உன்னுடைய வேலை இல்ல. பூர்வ ஜென்மத்துல உன்னை யாருன்னே தெரியாம நீ மறைக்கப்பட்டிருக்க. இப்ப இருக்கிற எல்லா மனிதர்களும் நான் செய்யறது ஒரிஜினல் நீங்க இருக்கீங்கல்ல, அது இல்ல அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க இல்லங்க, நீங்க பாக்குற வேலை அது உங்களுடையது இல்ல. நீங்க நான் ஆணிட்டு அறுதிட்டு சொல்றேன், அதை கண்டுபிடிக்கிறது தான் தியானம். இது ஏன் என் குழந்தை அப்படின்னு உங்களால சொல்ல முடியாது, சொல்லவே முடியாது. இவங்க ஏன் என்னோட அம்மா அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஆனா அந்த தியானம் சொல்ல வைக்கும், உங்களுக்கு தத்துருவமா காட்டும். அததான் எனக்கு காட்டினுச்சு. இது உன்னுடைய வேலை இல்ல. அப்ப இந்த தியானத்தை இந்தியா முழுக்க காடுகள்லையும் மலைகள்லையும் பல ஆசிரமத்துல உட்கார்ந்து அனுபவத்தை பெறறதுக்கு பல்வேறு பெற்றவங்க போராடுறாங்களே, எவ்வளவு மாதிரி ஆளுங்களுக்கு இந்த அனுபவம் கிடைச்சதுக்கு என்ன காரணம்? ஒருவேளை கருணையா, உழைப்பா, இல்ல வேற ஏதாவது முன் ஜென்மத்தோட விஷயமா அப்படின்னா இது இயல்பாகவே 30 ஆண்டுகளுக்கு மேல உனக்கு கிடைக்கப்படணும்னு ஒரு செயல் இருக்கு. அப்ப இயல்பாகவே இந்த தியானம் பண்றது உனக்குள்ள வரும். அதை வர்றதுக்கு, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ பல ஆண்டுகள் கஷ்டப்படுவ. ஒரு நாள் வரும், அதுக்குள்ள ஒரு பெரிய செயலை நீ செய்வ. அந்த தியானத்தை நீ வேற மாதிரி மேற்கொள்ளுவ அப்படிங்கிறத இயல்பாகவே காட்டப்பட்டுச்சு. சில காடுகளுக்கு, சில மலைகளுக்கு, சில குகைகளுக்கும் போறது என்னன்னா, அந்த காடு மலையெல்லாம் புதுசா இல்ல, பல ஆண்டுகளா நம்ம போய் புழங்கின இடமா தெரிஞ்சிச்சு. அதெல்லாம் அனுபவம் பெற்றதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த இடத்துக்கு நமக்கும் என்ன பெரிய ஒரு செயல் இருக்கு, என்ன வடிவம் இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் போகும்போது அது கோரக்கர் கோகை, குங்கணர் கோகை, போகர் கோகை, அகத்தியர் கோகைன்னு தான் போனேன். அந்த குகைக்குள்ள நானும் இருந்திருக்கேங்கிறத அனுபவம் பெற்றதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த காடுகளுக்குள்ள, அந்த பாதைகளுக்குள்ள நானும் பிரயாணம் பண்ணிருக்கேன்னு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் படித்த புத்தகங்கள் எல்லாருமே ஒரு மாணவன் எழுதி வச்சுட்டான், அந்த புத்தகத்தை படிச்சுனா அந்த மாணவனும் நீயும் ஒன்றாக பயணிச்சிருக்கீங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் ஒரு தனி மனிதர்களால வேற எந்த இடத்துலயும் தெரிஞ்சுக்க முடியாது.
அப்ப இந்த தியானம் என்னன்னா, மறைக்கப்பட்டிருக்கிற ரகசியத்தை ஒரு இடமாக திறக்கும். அப்ப ஒரு மனிதன் மேம்படுறான், தனித்துவமா மாறுறான். கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு எல்லா விஷயமும் தெரிய தொடங்கும் போது வேற வடிவத்துக்குள்ள மாறுறான். ஆனா அதுக்குள்ள நம்ம ஆளுங்க எனக்கு சித்தர் தெரிகிறாரு, கடவுள் தெரிகிறாரு, காட்சி தெரியுது, நான் இப்படி போயிடுறேன் அப்படி போயிடுறேன்னு அவங்க என்ன பண்றாங்க? புலம்புறாங்க. ஒரு உண்மையான யோகி புலம்ப மாட்டான். இந்த உடலை வச்சுக்கிட்டு நான் புலம்புனா என்ன ஆகிறது? என்னுடைய ஒரிஜினாலிட்டியே இதுதான். உடல் ஆடும், உடல் துன்பப்படும், உடல் வேற மாதிரி மாறும், எல்லா செயலும் வரும். எங்க போய் புலம்புறது? யாருக்கிட்ட புலம்புறது? எங்க புலம்புனாலும் அதுக்கு சொல்யூஷன்லாம் இல்ல. இந்த செயலை இப்படிதான் கையாளணும், அதை எப்படி சமன்படுத்தணும், அதை எப்படி பலப்படுத்தணும் அப்படிங்கறத எல்லாத்தையும் நம்ம அந்த தியான வடிவத்திலிருந்து தான் கத்துக்கிட்டோம். அப்ப தியானம்ங்கிறது ஒரு மனிதன் அடிப்படையாக யாராலையும் இந்த உலகத்துல அறிய முடியாத தன்னையே அறிஞ்சுக்கிறதா தியானம். நீ ஏன் கடனான, நீ ஏன் ஏழையான, நீ ஏன் இந்த ஜாதியில பிறந்த, நீ ஏன் இந்த மதத்துல பிறந்த, நீ ஏன் வெளிநாட்டிலே இருக்கிற, நீ ஏன் இந்த நாட்டுல இருக்கிற, இதெல்லாம் எங்கேயும் அறிய முடியாது. இந்த தியானம் அறிய வைக்கும். இந்த தியானம் அதை காட்டி கொடுக்கும். இதுக்கு வேற எந்த சொல்யூஷனும் கிடையாது. அப்பதான் ஒரு தனி மனிதன் இதை தெரிஞ்சுக்கிட்டாதான் அவன் திருப்தி அடைவான். அது வரைக்கும் குருநாதரையோ பல புத்தகத்தையோ போட்டு பெரட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அவன் தெளிவடையாத வரைக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான். அங்க தன்னை உணர்றதுங்கிறது என்னன்னா, அவனே பார்க்கறது. யார பார்க்கறானா, அவன் ஏன் பிறந்தான், அவனுடைய வாழ்க்கை என்ன, இந்த சுழற்சி என்னங்கிறது அவன் பார்த்ததுக்கு அப்புறம் அவன் கேள்வியே கேட்க மாட்டான். அவன் இந்த சாப்டருக்குள்ளே வரமாட்டான். அவன் வேற மாதிரி போயிடுவான், வேற வடிவத்துக்குள்ள போயிடுவான். அப்ப இந்த மாதிரி அனுபவம் பெற்றவங்க அத்தனை பேரும் வேற வடிவத்துக்குள்ளதான் பேசி இருக்கிறாங்க, வேற வடிவத்துக்குள்ளதான் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப நீங்க உங்களுக்கு என்னன்னா, இப்ப நம்ம செய்யற எல்லா வேலையுமே இது நம்மளோட வேலை இல்லைங்கிறது என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்றேன். அப்ப உங்களை கொஞ்சம் உணர்றதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு, உங்களை ரைட் பண்ணிக்கிறதுக்கு, உங்களை சரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இறைவனால கொடுக்கப்பட்டிருக்கிறது தியானம். இது ஒரு முக்கியமான கருவி, இது ஒரு முக்கியமான செயல். துன்பத்துக்கு இன்பம் தீர்வாகாது. ஒரு துன்பம் வந்துருச்சுன்னா இன்னொரு இன்பம் அதுக்கு தீர்வு பண்ண முடியாது. இந்த இன்பம் துன்பம் இது ரெண்டும் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தியானம். கோடிக்கணக்கா பணம் இருக்கு, கோடிக்கணக்கா கடன் இருக்கு. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதை எப்படி சரி செய்யறது? இதை எப்படி சமன் செய்யறது? இதுக்கு ஒண்ணு வேணும்ல. அப்ப இது இல்ல, இந்தியா முழுக்க உலகம் முழுக்க இது இல்ல. இப்ப தெரிஞ்சவங்க அதை வெவ்வேறு வடிவத்துல சொல்றாங்க, சொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அங்க வர்றவங்க அதை உணர மாட்டாங்க, அதை புரிய மாட்டாங்க. பல ஆண்டுகள் ஆகும் இதுக்கு மாற்றம் அடையறதுக்கு. ஒரு மரம் வச்சு நீங்க வளர்க்குறீங்கல்ல, அந்த மாதிரிதான் இது. உங்களை நீங்க உருவாக்கிக்கிறதுக்கு பல ஆண்டுகள் ஆகும். இப்ப எங்களுக்கு நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் கிராமத்துல பிறந்தேன், வளர்ந்தேன், இப்படி இருக்கிறேன். அந்த தவம் பண்ண என்னுடைய முப்பிறப்புல என்னென்னலாம் இருந்துச்சுங்கிறத எனக்கே அந்த மரப்பெல்லாம் காட்டுது. அப்ப என்னாலே பார்க்க முடியுது. அப்ப ப்ரீவியஸ் வாழ்க்கையில முன்னாடி நம்ம என்னவா இருந்திருக்கிறோம். இப்ப ஒருத்தர் நமக்கு கடன் கொடுத்து நம்மளை திட்டினார்ல, அவருக்கு நமக்கு என்ன தொடர்பு? அவரு திட்ட வேண்டிய ரீசன் என்ன? அந்த இடத்த ஏன் நம்ம இப்படி ஒரு செயலுக்குள்ள இருந்தோம்? அவ்வளவு துல்லியமாக நம்மளே பார்க்கிறோம். அப்ப நமக்கு என்ன சோகம் இல்லைங்க, எனக்கு வருத்தம் இல்லை. அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, அவசரப்பட்டு எத்தனை முறை கடவுளை திட்டியிருக்கோம், சித்தர்களை திட்டியிருக்கோம். இந்த இடத்த இப்படி ஒரு இடமா இருந்திருக்குன்னு நம்ம ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப நிதானமா ஆகா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இடத்துக்கு நகர்ந்திருக்கோம். இதே மாதிரிதான் ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் நமக்கு காட்டப்பட்டுச்சு. அப்ப உடலுக்குள்ள இருக்கிற உடல் பருவ மாற்றமாகி உள்ள கம்ப்ளீட்டா நீங்க யாருன்னு உங்களுக்கே தெரியாம நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இது நிஜமான உண்மை. உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்க பேர் இருக்குல்ல, அது உங்க பேர் இல்ல. இந்த பிறப்புக்கான அது ஒரு சின்ன அடையாளம். உங்களுடைய ஒரிஜினாலிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரியாது. இப்ப நான் சொன்னா அது சுவாரஸ்யமா இருக்காது, அது கதை. காலம் முழுக்க ஜபத்துல நிறைய பேர் முன்னேறாததுக்கு காரணம் என்னன்னா, பரவசம், வெறும் பரவசம். ஆடுறது, தியானத்துல ஆடுறது, பாடுறது, இறைவா இறைவான் குதிக்கிறது, இதுல மாற்றம் கிடைக்காது.
ஆடுனா சிவன் வருவான், பெருமாள் வருவான். அங்க என்ன நீ யாருன்னு தெரிஞ்சாதானேப்பா முதல்ல சிவன் பெருமாள்லாம் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். சாதாரணமா ஒரு கோயில் வாசல்ல இருந்து ஒருத்தர் ஆடுறதுக்கும் தியானம் பண்ணி ஆடுறதுக்கும் என்ன? அதுக்கு தியானமே பண்ணாம கோயில் வாசல்ல ஆடிக்கிட்டு இருந்திருக்கலாமே. தியானங்கிறது ஒரு மனிதனை முழுமையா யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புங்க. இது உலகத்துல பெரிய பெரிய மேதைகள், நாட்டை ஆள்ற ராஜாவுக்கு கூட இந்த ரகசியம் தெரியாது. இதான் உண்மையான செயல். அவருக்கு ஏன் ராஜாவா இருக்கணும்னு அவர்கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா, எங்க அப்பா காரணம் பாரு, தாத்தா காரணம் பாரு, வாத்தியார் காரணம் பாரு, அம்மா காரணம் பாரு, என்னோட உழைப்பும் பாரு, எல்லாத்தையும் தாண்டி அதுக்குள்ள அவருக்கே தெரியாது அது ஏன்னு. அதே மாதிரி நீங்க இங்க ஏன் வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. சத்தியமா உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது. வெறும் யூடியூப்ல ஒருத்தருக்கோட காணொலியை பார்த்துட்டேன், யாரோ சொல்லிட்டாங்கன்னு மட்டும்தான் தெரியும். இது கிடையாது தியானம். கடவுளுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கிறனாலதான் நீங்க தேடுறீங்க, இல்லைன்னா நீங்க தேட மாட்டீங்க. இது நீங்க உண்மையிலேயே இந்த தியானத்துக்குள்ள அப்படி ஒரு மேஜிக் இருக்குங்கிறத நீங்க உணர்ந்து அந்த வேலையை செய்ய தொடங்கும் போது, அந்த வாய்ப்பை ஒரு நாள் பெறும்போது நீங்க உண்மையிலேயே வேற மாதிரி ஆயிடுவீங்க. பியூரா ஆயிடுவீங்க. நீங்க உங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்படி இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. அப்புறம் கடமையோ தொழிலையோ இதெல்லாம் நீங்க பெரிய கேர் பண்ண மாட்டீங்க. இதுதான் இந்த தியானம் கத்துக் கொடுக்கும். இததான் பல நாட்களாக பல்வேறுபட்ட வழிகளில் பல குருமார்கள் காலத்தை உணர்ந்து செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா, உடல் சார்ந்து, மனம் சார்ந்து, வாழ்க்கை சார்ந்து, தொழில் சார்ந்து நிறைய பிரிச்சு இந்த மனிதர்கள் மாற மாட்டாங்க. சின்ன சின்னதா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒண்ணு ஒண்ணா கொடுத்துருவோம். எப்பா மனம் கொஞ்சம் ஒருநிலைப்படும், இந்த பயிற்சியை பண்ணு. எப்பா நீ உன் தொழில் மேம்படுவ, இந்த மந்திரத்தை வச்சுக்கப்போ. நீ குடும்பம் இதெல்லாம் உனக்கு நல்ல படிப்பெல்லாம் வரும், இதை வச்சுக்கப்போ. இப்படி பிரிச்சு பிரிச்சு கொடுத்தாங்க. ஆனா ஒரு யோகி இன்னொரு யோகியை தயார் பண்றது எப்படி தயார் பண்ணுவான்னா, சொல்லவே மாட்டான், பேசவே மாட்டான், எதையும் கத்துக் கொடுக்க மாட்டான். ஆனா சூட்சமத்துல வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பான். எனக்கு எதையும் கத்துக் கொடுக்கல, உட்கார வச்சு எதெல்லாம் எங்கெங்கெல்லாம் செய்யணுமோ என்னை வச்சு அப்படியே யூஸ் பண்ணாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நான் போய் 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 ஆகா நம்மள ஒரு கேரக்டர் வழி நடத்துது. அப்ப இது தியானமா பயிற்சியா கொடுத்திருந்தா நான் தேங்கி நின்றுப்பேன். அந்த சூட்சமத்துல அழகா வழி நடத்தினாங்க. அதனாலதான் பல நாள் சொன்னேன், என் தாய் என் ஆசிரியர் வழி நடத்த முடியாத வழி நடத்தல, உருவம் இல்லாத ஒரு கதாபாத்திரம் வழி நடத்தினாங்க. அது அந்த பிரமிப்பிலிருந்து இன்னமும் நான் ஆழ்ந்து வர முடியல. என்னோட வாழ்க்கையில மரணம் எந்த திசையிலேருந்து வரனாலும் அதை வணங்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என்னோட வாழ்க்கை எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் செய்யற எல்லாமே போனஸ். ஏன்னா என்னை யாருன்னு என்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டனோ அன்னைக்கே எனக்கு முடிஞ்சிருச்சு. இதோட பெஸ்ட் வேற இது இருக்க முடியாது. ஏன்னா எங்க தாத்தா தெரிஞ்சுக்கல, எங்க பாட்டன் தெரிஞ்சுக்கல, எங்க அப்பா தெரிஞ்சுக்கல, எங்க அம்மா தெரிஞ்சுக்கல, என் சகோதரன் தெரிஞ்சுக்கல. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. இது எனக்கு அவ்வளவுதான். இதுக்கு மேல நான் பார்க்க வேண்டியது வேற எதுவுமே இல்லை. நான் இறைவனை பார்க்க வேண்டியது இல்லை, என்ன யாருன்னு நான் பார்த்துட்டேன். இதுக்கு மேல நான் என்னத்தை பார்க்க போறேன்? எனக்கு இதுக்கு மேல என்ன கொடுத்தாலும் அது பொறுமானமா இருக்காது, தேவையும் படாது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஏன் இந்த ஞானம், ஏன் இந்த தியானம், ஏன் இந்த மனித வாழ்க்கை, ஏன் இந்த பிறப்பு, ஏன் இந்த உறவு, இதெல்லாம் எனக்கே தெரிஞ்சு போச்சு. வேற எதுலயும் இந்த சந்தோஷத்தை கொடுக்கவே முடியாது. அப்ப இதுதான் உங்களுக்கு கிடைக்கணும்னு போராடி நம்ம ஒரு விஷயத்த கொடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்றோம். அதை வெவ்வேறு வடிவத்துல சொல்ல ட்ரை பண்றோம். இத பல்வேறுபட்ட ஆசிரமங்கள்ல கலையா கொடுத்து, நீங்க அந்த சக்கரத்தை எழுப்பிருங்க, இந்த சக்கரத்தை எழுப்பிருங்க, இப்படி வந்துருங்க, அப்படி வந்துருங்க, எப்படி நீங்க எப்படி வந்தாலும் ஒரு இடத்துல பயிற்சி செஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க, அந்த சுகம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பரவசம், அதை மட்டும்தான் பெற முடியும். கடைசியில நீங்க உங்களை உணர்வீங்களான்னா அது அந்த வாய்ப்பு ரொம்ப குறைவா தான் இருக்கு. ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மனிதனை உருவாக்கப்படலைங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்படி கொடுக்கப்படுதுன்னா, நீங்க இதை பண்ணா இது கிடைச்சிரும், தியானம் பண்ணா நீங்க கடவுளை பார்த்துடலாம்,
தியானம் பண்ணா கடவுள் எல்லாம் யாரும் பார்க்க முடியாது. தியானம் பண்ணா தன்னை யாருன்னு பார்க்கலாம். அதுதான் ரொம்ப முக்கியம். தன்னை தெரிஞ்சுட்டா கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரா இல்லையானே தெரிஞ்சு போயிடும். மதம்னு ஒண்ணு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு போயிடும். அப்ப தோன்றதெல்லாம் என்னென்ன தோண்டி இருக்கு, ஏன் தோண்டி இருக்கு, எதுக்காக செயல் வடிவம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும். நான் ஒரு சவாலை சொல்றேன். இந்த கோவிலுடைய வரலாறு, தல வரலாறு ஒண்ணு இருக்கு. இந்த கோவிலுடைய வரலாறு இங்க யாரும் சொல்ல முடியாது, எமக்கு தெரியும். இத சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப நான் இந்த கோயிலுக்குள்ள எந்த வாசலுக்குள்ள போலான்னு எனக்கு தெரியும், எங்கன உட்காரலான்னு எனக்கு தெரியும். எனக்கு யாரும் கைட் பண்ண வேண்டியது இல்ல. இந்த கோயிலை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். இதுதாங்க தியானம். இதுக்கு மந்திரம் தேவையில்ல, குருக்கள் தேவையில்ல, விபூதி தேவையில்ல, குங்குமம் தேவையில்ல, கேட்டு தேவையில்ல, எந்த காலையில திறக்கிறீங்களா சாயந்தரம் திறக்கிறீங்களா எதுவுமே வேண்டாம். இந்த இடத்த அப்படியே துல்லியமா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது உங்களுக்கு தெரிஞ்சிட்டா நீங்க வாழ்க்கையில எப்படி இருப்பீங்க? ஏன் உங்களுக்கு இது விஷயம் நடக்க போகுது? அப்ப இது கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இந்த தியானத்துல இருக்கு. அது நாளைக்கு நிகழுமாயான்னு என்ன கேட்காதீங்க. அப்படி கேட்க கூடாது. நிகழ்ந்து ஆகணுங்கிறதுக்காக தான் ஒரு வேலை செய்யறது. அதை சரணாகதியோட ஒருத்தர் எதிர்பார்ப்பு இல்லாம போகணுங்கிறதான் செயல். நான் தியானத்தை சித்தர்களை தேடினதே காசுக்காக தான் தேடினேன். குடும்பம் செட்டில் ஆகணும், வாழ்க்கையில ஜெயிக்கணும், இதுக்கு கடவுள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். கடவுள் கொஞ்சம் லேட் ஆகுறாரு, சித்தர்கள்னா கொஞ்சம் ஸ்பீடான ஆளுகள்னு சொல்றாங்க அப்படின்னு அந்த பக்கம் ரூட்டை மாத்தி போனோம். ஆனா ஒரு ஸ்டேஜ்ல நம்மளை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம முழுமையா என்ன பண்ணிட்டோம், எல்லாம் அமைதியா எதுவும் வேண்டியது இல்லைங்கிற ஒரு செயலுக்குள்ள வந்துட்டோம். எதுவுமே வேண்டியது இல்லைங்க, எதுவுமே தேவைப்படல. இப்ப எங்கிட்ட இருந்து வர்ற பொருள் எல்லாமே தானாதான் வருது. நாம எந்த பொருளையும் தேடல. அப்ப இதோடைய செயலாக்கத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். நாளைக்கு நீங்க நல்ல அனுபவம் பெற்றதுக்கு அப்புறம் பணத்தை தேடி நீங்க போக மாட்டீங்க, உங்களை தேடி வரும். ஆனா அதை நீங்க விரும்ப மாட்டீங்க. 1 கோடி ரூபாய் எடுத்தாந்து உங்க காலடியில வைப்பாங்க, நீங்க அதை எடுத்துட்டு போங்கப்பா ஏன்பா அப்படின்றீங்க. இது நடந்தே தீரும். நடக்குதா நடக்கலையான்னு மட்டும் பாருங்க, அனுபவம் பெறுங்க. அன்னைக்கு உங்களுக்கு எதெல்லாம் நீங்க வேணும்னு கேட்டீங்களோ அது எல்லாம் உங்களை தேடி வரும். ஆனா நீங்க அதை விரும்ப மாட்டீங்க, அதை நீங்க தூக்கி போட்டுருவீங்க. அதுக்குள்ள இருக்கிற ரகசியம் என்னன்னு உங்களுக்கு தெரியாத வரைக்கும் தாங்க ஒரு பொருளை தேடுவீங்க. ஒரு பொருளோட ரகசியம் தெரிஞ்சிருச்சுன்னா அதை தள்ளி வச்சிருவீங்க. ரகசியம் தெரியாதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஈர்ப்பு இருக்கு ஒரு பொருள் மேலேயோ, ஒரு பதவி மேலேயோ, இந்த வாழ்க்கை மேலேயோ. அந்த வாழ்க்கையோட ரகசியம் தெரிஞ்சிருச்சுங்க, சாவர நாள் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, நாளைக்கு இட்லி சாப்பிட்டான்னா, தோசை சாப்பிட்டான்னா, இன்னும் 6 மாசம் கழிச்சு நான் சாக போறேங்கிறது மட்டும் உங்களுக்கு மைண்ட்ல வந்துடும். இதேதான் செயல் வடிவம். அப்ப படைப்போட தத்துவத்தை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு இந்த தியானத்தை வடிவத்துல பல யோகிகள், பல குருமார்கள் அதை பல்வேறுபட்ட எழுத்து வடிவத்துல கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது மத பரப்பலாவோ இல்ல இது ஒரு மாதிரி மூட நம்பிக்கையாவோ போக கூடாது. நீங்க அவசியம் அதை பார்த்துக்கங்க. நான் உங்ககிட்ட சொல்றது அதே தான். ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதாங்க அது சக்சஸ். நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு நீங்க நடந்து போறதுக்கு ஒரு நம்பிக்கையை தான் ஏற்படுத்தும். என்னைக்காவது ஒரு நாள் இந்த கூட்டத்துல உள்ளவங்க உங்களுக்கு நீங்களே உன்னை தெரிஞ்சுக்கிறீங்க பாருங்க சுயமா, அதுதான் சக்சஸ். அது வரைக்கும் நீங்க பயிற்சி தான். அது வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறது ஒரு நம்பிக்கை தான் உங்களுக்கு. இது நிஜமா அப்படிங்கிறத நீங்க பாக்குற அன்னைக்கு தான் அது நிஜம். நீங்க பாக்குற வரைக்கும் இது வெயிட்டிங்ல தான் வச்சிருக்கணும். அதை நீங்க பார்த்துக்கங்க.